விழாவுக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பட்டப்பெறப்பதான மாணவர்களை அவர்களை வாழ்த்து வந்திருக்கிற உற்றவர்கள், திருச்சபையார், ஊழியர்கள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி நலமுடன் நடந்து யாவரும் ஆசீர்வதிக்கப்படவும் தேவநாம மகிமைப்படும்படியாக ஆரம்ப ஜெபம் நாம் செய்ய போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்வோம். ஜெபத்தை ரெவரண்ட் சாண்ட்விச் அவர்கள் கத்தரிந்த மாலை வேலை கத்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஒரு ஆண்டு காலமாக நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கூடான கூடி நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆசிரியர்களை தந்தீர், நல்ல இடத்தை தந்தீர், நல்ல ஆண்டவரை சத்தியங்களை விளங்கிக் கொள்ளத்தக்கதான ஆண்டவரை சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடினால் எல்லாவற்றுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இந்த பாரத்தை ஐயாவுக்கு கொடுத்து ஆண்டவரே இதை ஆரம்பிக்க ஆண்டவரே இந்த ஒரு ஆண்டு காலமாக வெற்றிகரமாய் ஆண்டவரை பட்டமளிப்பு விழாவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து நடத்தினதற்கு அடையாளமாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் இதை தொடங்கினீர். இந்த ஓராண்டு காலம் முழுவதும் நீ நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு வாரங்களிலும் ஆண்டவரே 3 நாட்களும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக நீர் ஏற்படுத்தின ஆண்டவரே ஓப்பன் டோர் பைபிள் காலேஜுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒரு திறந்த ஆண்டவரே இந்த வாசல் சபையில் நீர் வைத்து நடத்தின ஆண்டவரை படித்த ஒவ்வொரு மாணவர்களுக்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அவர்கள் ஆண்டவரே இந்த ஓராண்டு காலத்தை முடித்து ஆண்டவரே பட்டமளிப்பு விழாவுக்கு வந்திருக்கிற அவர்களை ஆசீர்வதியும், அவங்க குடும்பங்களை ஆசீர்வதியும். விசேஷமா இதற்கு காரணமாயிருந்த ஆண்டவரை பாஸ்டராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த வேதாகமத்தை ஆண்டவரை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும், எளிய முறையிலே அவர்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை கொடுத்து இதை ஆரம்பிக்க உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஓராண்டு காலம் முழுவதும் நடத்தின ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை சுகத்தோடு பத்திரத்தோடு கொண்டு வந்து ஆண்டவரே சொல்லிக் கொடுக்க வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். படித்த ஒவ்வொரு மாணவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய இருதயங்களில் திறந்துகிற ஆண்டவரே வேத வசனத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு பெரிய சாக்கியத்தை கொடுத்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த முழு ஆராதனையும் உடைய பொறுப்புல ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே தொடக்கம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசீர்வதித்து நீரே மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்தும். எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உலக வாழ்க்கையிலே பல வேலைகளை செய்கிறோம். ஆனால் பரவத்திலே ஒரே ஒரு வேலை தான் செய்வோம். என்ன வேலை செய்வோம்? தேவனை ஆராதிக்கிற ஒரு வேலையை தவிர வேற எந்த வேலையும் பரவத்தில் கிடையாது. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை பாடுவேன், என் தேவனையே மகிமைப்படுத்துவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை பாடுவேன், என் தேவனையே மகிமைப்படுத்துவேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை துதித்து போற்றி என்றும் பாடுவேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை துதித்து போற்றி என்றும் பாடுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை பாடுவேன், என் தேவனையே மகிமைப்படுத்துவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை பாடுவேன், என் தேவனை
நாளில் நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவா நாமத்தை பாடி புகழ்வேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் தான் அவருடைய குணம், அவருடைய குணம் தான் அவருடைய நாமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God's name is his character and his character is his name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை பாடி புகழ்வோம், ஆனந்தமாய் அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆகவே அவரை நாம் துதிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாவும் நாமத்தை பாடி புகழ்கிறேன். தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தமானந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தமானந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தமானந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் மாஸ்டர் ஜேம்ஸ் பால்ராஜ் அவர்கள் வந்து இன்றைக்கு நமக்கு வாழ்த்துக்களோடு ஜெபம் செய்யும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த நாளிலேயே இந்த திறந்த வாசல் வேதாகம கல்லூரி பட்டமளிப்புள்ளாக இருக்கிறதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலேயும் இன்றைக்கு பட்டம் பெறப்போகிறவங்க எல்லாரையும் இயேசு நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். பெருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் திருச்சபை கொடுத்த பணிகளிலே ஒன்று சீசர்களை உருவாக்குவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு பின்பதாக ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக 12 சீசர்களை அவர் உருவாக்கினார். பவுல் அதே போல சீசர்களை உருவாக்கி வைத்துவிட்டு கடந்து போனார். அதே போல திருச்சபையுடைய பணி சீசர்களை என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும். ஆகவே சுவிசேஷத்தை அறிவிப்பது மட்டுமல்ல, ஞானஸ்நானம் கொடுப்பது மட்டுமல்ல, சபை நடத்துகிறது மட்டுமல்ல, சீசர்களை உருவாக்க வேண்டிய பணியும் திருச்சபையின் ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கிறது. இந்த நாளில் அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார் அவர்கள் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த பாரத்தின் பிரகாரமாக இன்றைக்கி இந்த சீசர்களை உருவாக்குகிற பணியிலே இந்த வேதாகம கல்லூரி ஆரம்பித்து இன்றைக்கி இத்தனை பேரை ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைக்கி உருவாக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்னும் பல அருமையானவர்களே வகுப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் இதே போல நடந்து இன்னும் அநேக சீசர்கள் உருவாகி இந்திய தேசத்தில் அநேக இடங்களில் தேவனுடைய சுவிசேஷம் பரவும்படியாக ஆண்டவர் இந்த வேதாகம கல்லூரியை அதிகமாய் பயன்படுத்தும்படியாக ஆண்டவருடைய சித்தம் இதில் நிறைவேறும்படியாக நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தம்முடைய தாசனையும் அவருடைய உடன் ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளில் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தி ஞானஸ்தானம் கொடுப்பது மட்டுமல்ல, சீசர்களை உருவாக்கிற ஒரு பொறுப்பையும் நீ திருச்சபை கொடுத்திருக்கிறீர். காலாகாலங்களிலே நீர் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர். அருமையான திறந்த வாசல் திருச்சபையின் மூலமாகவும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஒரு கூட்டம் சீசர்களை உருவாக்குகிற ஒரு தரிசனத்தை உங்களுடைய அடியாருக்கு தந்து காலகாலங்களிலே நீர் அதை நிறைவேற்றிக் கொண்டு வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று சீசர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிற இவர்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு விசுவாசிகளுக்கு மேலான ஒரு நிலைமையிலே சீசத்துவத்தினுடைய பணியிலே அவர் கற்றுக்கொண்ட எல்லா உபதேசங்களிலேயும் உண்மையாயிருந்து இன்னும் அநேக சீசர்கள் இவர் மூலமாக உருவாகத்தக்கதாக இவர்கள் மூலமாய் திருச்சபையின் பணி விரிவாகும்படியாய் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இன்னும் அநேகம் ஆயிரம் சீசர்கள் இந்த பள்ளியின் மூலமாக உருவாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். தம்முடைய தாசனையும் அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற ஆசிரியர்கள் குழுவினர் எல்லாரையும் நீர் எடுத்து பயன்படுத்தும்.
இந்த நாள் என்ற பிரச்சனை விலகி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. திறந்த வாசல் வேதாகம கல்லூரி ஆண்டு அறிக்கை. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு ஞாயிறு மாலை 5:30 மணி அளவில் வேதாகம கல்லூரி திறந்தவாசல் சபை தலைமை போதகர் டாக்டர் ஆசிரியர் ஸ்டீபன் தேவகுமார் அவர்கள் மற்றும் மாரநாதா சபை போதகர் ஜேம்ஸ் பால்ராஜ் அவர்கள் முன்னிலையில் துவக்கி வைக்கப்பட்டது. அன்றைய மறுநாள் 6/2/2012 அன்று வகுப்புகள் தொடங்கப்பட்டது. நேரம் மாலை 6:30 முதல் 8:30 வரை போதித்தனர். இந்த கல்லூரியில் மாணவர்கள் மாணவிகள் வேதாகம பொக்கிஷங்களை அறிந்து கொண்டனர். முதல் வகுப்பு மதிப்பிற்குரிய ஐயா போதகர் ஆசிரியர் ஏஎம் செட்ரிக் பெனோ அவர்கள் கிறிஸ்துவ தொழுகை என்ற பாடத்தை போதித்து வந்தார். மேலும் சிறப்பு மிகுந்த ஆசிரியர்கள் மூலம் போதிக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டன. இப்பாடப்பிரிவில் செமிஸ்டர் 1 செமிஸ்டர் 2 உள்ளடங்கியுள்ளன. வாரத்தில் 3 தினங்கள் வகுப்பு நடத்தப்பட்டது. திங்கள் புதன் வெள்ளி ஆகிய தினங்களில் நடத்தப்பட்டது. 6 பாடங்களும் செமிஸ்டர் 1இல் 6 பாடங்கள் நடத்தப்பட்டது. செமிஸ்டர் 2இல் 7 பாடங்களும் ஆகிய மொத்தம் 13 பாடங்கள் வெவ்வேறு சிறப்பு மிகுந்த தலைப்பில் சத்தியத்தை சத்தியமாக கற்றுக்கொள்ளப்பட்டன. அவை என்னவெனில், பாடம் 1 ஊழிய வரங்கள். ஆசிரியர் போதகர் திறந்தவாசல் சபையின் தலைமை போதகர் பி ஸ்டீபன் தேவகுமார் அவர்களும். பாடம் 2 சமநோக்கு நூல்கள். ஆசிரியர் போதகர் கே சாம்சன் அவர்களும். பாடம் 3 இறையியல். ஆசிரியர் போதகர் ஜேசுரத்தினம் அவர்களும். மேலும் பாடம் 4 கிறிஸ்துவ தொழுகை என்ற தலைப்பில் போதகர் செட்ரிக் பெனோ அவர்களும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஆழமாகவும் மேற்கூறிய 4 பாடங்கள் போதிக்கப்பட்டன. பாடம் 5 புதிய ஏற்பாடு முகவுரை. ஆசிரியர் போதகர் சாம் பீட்டர் அவர்களால் ஒவ்வொரு பகுதியும் அருமையாக கற்றுக் கொடுத்து போதித்தார். பாடம் 6 கிறிஸ்துவ குடும்பம். ஆசிரியர் கிதியோன் அவர்கள் கிறிஸ்துவ குடும்பத்தின் மேன்மையை மகத்துவத்தையும் விளக்கினார். செமிஸ்டர் 1 முடிந்து தேர்வுகள் வைக்கப்பட்டது. அதன் பிறகு சில நாட்கள் கழித்து செமிஸ்டர் 2 ஆரம்பமானது. செமிஸ்டர் 2இல் 7 பாடங்கள் வேதாகம வல்லுநர்களால் போதிக்கப்பட்டது. பாடம் 1 சீஷத்துவம். ஆசிரியர் திறந்தவாசல் சபை போதகர் ஸ்டீபன் தேவகுமார் அவர்கள் ஒரு சீஷனின் அர்ப்பணிப்பு தகுதிகள் மேன்மை பற்றி மிகவும் நுணுக்கமாகவும் தெளிவாகவும் போதித்தார். பாடம் 2 பழைய ஏற்பாட்டின் முகவுரை மற்றும் பாடம் 3 பிரசங்க இயல் என்ற பாடத்தை போதகர் கே சாம்சன் அவர்களால் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் போதித்தார். பாடம் 4 வேதாகம பயிற்சி முறைகள் மற்றும் பாடம் 5 காலங்களும் யுகங்களும் என்ற தலைப்பில் நன்கு கற்றுக் கொடுத்தார்கள். அடுத்து பாடம் 6 உலக மார்க்கங்கள் என்ற தலைப்பில் ஆசிரியர் மற்றும் போதகர் சாம் பீட்டர் அவர்கள் உலக மார்க்கத்தின் நடைமுறைகள் பாரம்பரியங்கள் விளக்கி காண்பித்தார்கள். மேலும் பாடம் 7 தீர்க்க தரிசன நூல்கள் என்ற தலைப்பில் போதகர் ஆசிரியர் எலியா ஜேசுதாஸ் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும், அவருடைய தரிசனம் வெளிப்பாடு அர்ப்பணம் போன்றவற்றை தெளிவாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் சுட்டி காண்பித்தார். மொத்த வகுப்புகள் 156 தினங்கள். விடுமுறை விட்டதால் 11 வகுப்புகள் கூடுதலாக நடத்தப்பட்டது. மிகவும் தெளிவாகவும் நுணுக்கமாகவும் ஆய்வு கட்டுரை மூலம் வேதாகம கல்லூரி மூலம் 13 பாடங்களையும் பிரசித்தி பெற்ற ஆசிரியர்கள் மூலம் கற்று பயனடைந்தோம். அர்ப்பணிப்புடன் வாழ விளைகிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். எல்லா போதகர்களுக்காகவும் நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது சில சாட்சிகளை கேட்போம். முதலாவதாக ஜெபகுமார் வரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிறகு சகோதரன் பி ஜேம்ஸ் அவர்கள் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அவர் சாட்சி சொன்ன பிறகு நீங்கள் வருவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியாக இருப்பது பெரிய பாக்கியமாக இருக்கிறேன். இந்த மாதிரி பட்டமளிப்பு விழா அப்படி இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை.
நான் காலேஜில் படிக்கும்போது கூட இந்த இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை என்னால் கலந்துக்க முடியல. ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அந்த அழிந்து போகிற ஒன்றுக்காக நான் போகவிட்டாலும் அழியாத நித்திய ஜீவனுக்காய் பிரவேசிக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபை உள்ள இந்த ஒரு சூழ்நிலையை தேவன் இந்த நாளில் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பைபிள் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் என்னை நிறைய நாள் மோட்டிவேட் பண்ணது உண்டு. அப்போ இதை பற்றின ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் கர்த்தர் எனக்குள்ளே ஏவின பொழுது தான் இதை பற்றின ஒரு தாக்கம் வந்துச்சு. மனுஷர்கள் அநேக நேரத்தில் என்கிட்ட வந்துட்டு நானே ஸ்பான்சர் பண்ணுறேன் படிங்க அப்படின்னு சொல்லி சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் இதை பற்றின ஒரு அறிவு தெளிவு எனக்கு இல்லாததுனால அதை வந்து நான் சித்த பண்ணினேன். இப்போது நான் இங்கே வந்து நிற்கிறத பார்த்தாவே இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஆண்டவர் எனக்குள்ளே செய்த மகப்பெரிய கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் படிக்கணும்னு ஆசைப்பட்ட போது பல இடத்துல நான் தேடினேன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா இடத்துலையுமே வாய்ப்புகளும் எல்லாமே எனக்கு தடை பண்ணிடுது. நிறைய தடைகள் உண்டானது. வேலை சமயத்தில் தடை, எல்லாம் நிறைய சூழ்நிலைகள், பணப்பிரச்சனை அப்படின்னு பல தடைகள் இருந்தது. இவர்கள் மத்தியில் ஆண்டவர் அதாவது இருக்கிற இடத்திலே எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்காக நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு போதகருக்கு இருக்கிற இடத்துல ஆண்டவர் என்னை வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அநேகர் போதகர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு வசனத்தை விதைச்சு அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு எப்படியாகிலும் அவர்கள் சீஷராக்க வேண்டும், எப்படியாகிலும் அநேக சாதிகளுக்கு அவர்கள் ஒரு ராஜ்யத்தை கட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு தாக்கமும் இயக்கமும் தரிசனமும் உள்ள ஒரு போதகர் இடத்துல ஆண்டவரை என்னை கொண்டு வந்து சேர்த்து இந்த இடத்துல அவர் மூலமாய் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் தாழ்மையும் எளிமையையும் கற்றுக்கொள்ளும்படியாய் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேதாகம கல்வியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. ஒரு 20 பேர் 25 பேர்கிட்ட ஜாயின் பண்ணாங்க. அது நாளுக்கு நாள் குறைஞ்சி 9 பேர்கிட்ட வந்துருச்சு. ஆனால் இவைகள் மத்தியிலும் சோர்ந்து போகாமல் போதகர் ஐயா அதை தொடர்ந்து நடத்தும்படிக்காய் அவர் ஆண்டவரால் ஈவப்பட்டு அதை வந்து அசட்டை பண்ணாமல் கொஞ்சம் பேராகிலும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக எழுதி பிரகாசிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட அவர் அதை தொடர்ந்து செய்தபடியினால் நான் நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இடையில பார்த்தீங்கன்னா 7 பேர் 6 பேர் அப்படின்ற ஒரு நிலைமைகளாக வந்துடுச்சு. அதை கூட அவர் பொருட்படுத்தாமல் அதை வந்து தொடர்ந்து செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபா தான். அதில் வந்துட்டு அதை ஒரு பகுதி கூட அதை சந்திக்காது அந்த ஃபீஸ். ஆனாலும் அவ்வளோ பணத்தையும் எங்களுக்காக ஒரு விதைச்சி ஒரு ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படியாலும் கட்டப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு தரிசனத்தோடு கூட எங்களுக்கு அவர் விதைச்சிருக்கிறார். அந்த விதையை நாங்கள் வந்து ஆண்டவர் அவருடைய தரிசனம் எங்கள் மூலமாய் நிறைவேறும்படிக்கான ஒரு இயக்கம் அவருக்குள்ள இருக்குது. அதை நாங்கள் தொடர்ந்து செய்யும்படிக்கு ஆண்டவர் நாளிலே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக இந்த பைபிள் காலேஜுக்காக செபித்த உழைத்த எல்லாருக்காகவும் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கூட பெரிதான கிருபை கொடுத்து இந்த தேவ சபையில் அடியான கூட சாட்சி சொல்லவே நிற்க வைத்த தேவனுக்கு முதலாவது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டம் கொடுப்பதற்காக வந்திருக்கிற போதகர் டாக்டர் ரெவரண்ட் ஸ்டீபன் தேவகுமார் அவர்களையும் டாக்டர் ஆலன் அவர்களையும் மற்றும் போதகர் எல்லாருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற தெய்வ விசுவாசிகள் என்னோட பயன்படுத்த சகோதர எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நான் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கேன். ஒரு 3 வருஷமாக செங்கல்பட்டு பக்கத்தில். முதல்ல இந்த ஊழியத்துக்கு நான் விளையாட்டாக ஊழியம் செய்யலாம், ஃப்ரெண்டுங்களோடு செய்யலான்ட்டு சொல்லி தான் நான் இடத்துக்கு கடந்து போனேன். அங்கே போகும்பொழுது எனக்குள்ள ஒரு பயம் வந்தது. என்னென்னா, நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் வாலிபனாக இருக்கும் பொழுது சபையில் போயிட்டு ஒரு வாலிப பொண்ணுக்கு பேய் பிடிச்சிட்டு இருந்தது. அங்கே போய் ஜெபம் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம். அந்த பேய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணபடி வந்துட்டு ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க, ஒரு வசனத்தை சொல்லி அதை வாசிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பாப்பா என்ன பண்ணாங்க, எடுத்து சகோதரி வாசித்தாங்க. அவங்க வாசிக்க தொடங்கும் பொழுது அந்த பேய் பிடிச்ச அந்த சகோதரி சொன்னாங்க, ஏய் வாய மூடு, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, நீ கொஞ்சம் வாய மூடிச்சு. அதை சொல்லிவிட்டு அது அப்படியே அமைதியாக இருந்தால் பரவாயில்ல. அது அப்படியே நைஸாக என் பக்கம் திரும்பி, என்ன ஜேம்சன் தான் உன்னை பற்றி சொல்லிடணும்னு பயமாக இருக்குதான்னு சொல்லிச்சு. எனக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே வேர்த்துடுச்சு. ஏன்னா அது முதல்ல அந்த ஊழியம் செய்ய போகிறேன். இது வந்து ஒரு கிராம சபைனால வேற ஒரு போதகர் நடத்தியிருந்தாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ண போனேன். நான் போன போதாத நேரம் அவர் அந்த வேலையை விட்டு ஊழியத்தை விட்டு போயிட்டாரு. எங்கள் பாஸ்
பாதுகாப்பிட்டாரு. ஒரே பயம் கலக்கம், என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் முதல்ல ஜாமான் ஆண்டவரே எனக்கு எதுவும் படிக்க தெரியாது, நான் அதுவும் அதிகமாக படிச்சதில்ல, எனக்கு படிக்கணும் ஆண்டவரே வேதத்துலேருந்து. ரெண்டாவது பேய் பிடிச்சவங்க என் சபைக்கு வரவே கூடாது ஆண்டவரே, என்னால் முடியாத ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த 3 வருஷம் ஜுரம் பிடிச்சவங்க வரல, பேய் பிடிச்சவங்க சபைக்கு வரல. கர்த்தர் நான் எதை எதிர்பார்க்கணும் அதை ஐயா சாம்சன் ஐயாவும் அதோட சேர்ந்த தேவ ஊழியரும் வந்து அந்த பாடங்களை இங்கே நீங்கள் முறையாக படிச்சிங்க, எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக படித்ததான், ஆனாலும் தேவன் எங்கள் மேலே வச்ச கிருபையினால தேவதாசர்களை அனுப்பி இதை படிக்கும்படி கிருபை செய்தார். இன்னைக்கு படிச்சுட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு கேட்டால் எனக்கு ஞாபகம் வராது. என்ன படித்தாங்க யோசனை பண்ணியிருப்பேன், திடீர்னு சொல்வேன் யோனா பற்றி சொன்னார், தாவீதை பற்றி சொன்னாருன்னு சொல்லி மொத்தமாக சொல்லி மாறிவிடுவேன். இப்படி தான் என் காலம் ஓடிட்டுச்சு. ஆனால் தேவ மனுஷன் வந்து எங்களுக்கு சொன்ன பிறகு சிலதை நான் கற்றுக்கொள்ள முடிந்தது. அது இல்லாமல் இந்த இடத்த நான் நிற்பது கர்த்தர் நான் நினச்சி பார்க்கல, கர்த்தர் தான் எனக்கு இந்த மகத்தான கிருபையை கொடுத்தாரு. அதற்காக கர்த்தரை நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நாம் இந்த பட்டமளிப்பு விழாவினுடைய முக்கிய செய்திக்கு நாம் வருகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிறான் ஆலன் ஹென்சிங், டென்மார்க்கை சார்ந்தவர். செய்தி கொடுக்க சகோதரர் ரெவரண்ட் பி ஸ்டீவன் தேவகுமாரும் தொடர்ந்து நம்மோடு கூட இடைப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு கூறி நம்மை உற்சாகப்படுத்துவார்கள். கரங்களை தட்டியவர்களை வரவேற்போம். It's a great privilege for me to be here with you this graduation day. இந்த நாளிலேயும் இந்த சமயத்திலே உங்களோடு இருப்பது எனக்கு மிகுந்த பாக்கியமாக எண்ணுகிறேன். It's the first time I've had that opportunity of all the times I've been to India. பல சந்தர்ப்பங்களில் நான் இந்தியாவில் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருப்பது தான் முதல் முறை. So I count it as a great blessing. ஆகவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம், பாக்கியம் to be able to stand here before you உங்களோடு இருப்பது மிகுந்த சந்தோஷம். and give you a little greeting from the Word of God. தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் எனக்கு அந்த கர்த்தருடைய கிருபை. I know you have gone through a lot of things in the Word. தேவனுடைய வார்த்தைகளில் பல காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். And you have got a basis for growing in knowing God and His Holy Word. தேவனையும் அவருடைய வார்த்தையும் நீங்கள் அடித்தளத்திலிருந்து மிக ஆழமாக கற்றி வளர்ந்து தேறி இருக்கிறீர்கள். I want to leave with you a few verses that Paul is writing to his young friend Timothy. பவுல் வாலிபனான தன்னுடைய நண்பனாகிய தீமோத்தேயுக்கு சொன்ன அறிவுரைகளில் இருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். And we're going to read from 2 Timothy 2 தீமோத்தேயு chapter 3 3ஆம் அதிகாரம் and verse 14 until verse 17. 14 முதல் 17 முறை. Can read it in Tamil. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவர்களில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே நீ ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. Paul is encouraging Timothy to stand firmly on what he has learned. கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திருக்கும்படி தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிறதை காண்கிறோம். I believe that no one could have a better teacher than Paul. பவுலை போல ஒரு அருமையான ஆசிரியரை வேற யாரும் பெற்றிருக்க முடியாது. But I'm also sure that the teachers you have had during this period of learning, நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த நேரங்களிலே உங்களுக்கும் கூட இப்படிப்பட்ட அருமையான போதகர்கள், ஆசிரியர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். they have done their best to teach you the Word of God. சிறந்த விதத்திலே தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். We do not have anything more valuable in the whole world than the Word of God. இந்த உலகத்திலேயே மிக வெளியேற பெற்றது தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான். Jesus said that heaven and earth will disappear. இயேசு சொன்னார் வானமும் பூமியும் ஒழிந்து போகும். But my words ஆனால் என்னுடைய will வார்த்தை stand forever. என்னென்றும் நிலைத்திருக்கும் என்றார். So be taught the Word of God. ஆகவே பவுல் தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்தார். Learning to build your life and your faith upon the Word of God. ஆகவே உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையின் பேரிலே நீங்கள் கட்டுங்கள். That is so very important.
அதுதான் மிக முக்கியமான ஒன்று. And of course, this period that you have had is only the beginning. இந்த காலம் நீங்கள் கற்றுக்கொண்டவைகள் எல்லாமே துவக்கம்தான். As children of God, we will never be finished with learning. தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோமே முடிவு பெற போவதே இல்லை. வாழ்நாளெல்லாம் நாம் கற்றுக்கொண்டுதான் இருக்க போகிறோம். No matter how early we start and how late we finish our life. எவ்வளவு சீக்கிரமாய் நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாலும் எவ்வளவு அதிகமாய் நாம் கற்றுக்கொண்டாலும் அது முடியாது. There's still more to learn. இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம். I hope ஆகவே நான் that you நம்புகிறேன் will have a hunger for God's word. தேவனுடைய வார்த்தைக்காக அதிகமாக தாகமாய் இருப்பீர்கள் என்று That நம்புகிறேன். you will dig your way down through the word of God. இன்னும் அதிகமாய் பசியோடு கூட தேவனுடைய வார்த்தையின் ஆழங்களை தோண்டி எடுக்க வேண்டும். And find the treasures that are hidden there. ஆழங்களில் இருக்கிற புதையல்களை நீங்கள் எடுக்க வேண்டும். Since I started reading the word of God தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்க ஆரம்பித்த நாள் 45 years ago, 45 ஆண்டுகளுக்கு முன்பதாக தொடங்கி I must say I'm more in love with the word of God than I've ever been. 45 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் இந்த தேவனுடைய வார்த்தையை இன்னும் நேசித்துக் கொண்டே இருக்கிறேன். I'm so thankful to God for His holy word. தேவனுடைய பரிசுத்த வார்த்தைக்காக நான் இன்னும் அவருக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறேன். So I encourage you ஆகவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். to discover more of the secrets that are hidden in this great book. இந்த பரிசுத்த மகாபெரிய புத்தகத்திலே இருக்கிற இன்னும் ஆழமான புதையல்களை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். Because no matter how much we have learned, எவ்வளவுதான் கற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, every time that we are opening our Bibles ஒவ்வொரு முறையும் இந்த வேதத்தை திறக்கும் பொழுது and we ask the Holy Spirit to reveal it to us, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இதை விவரித்து சொல்லும் என்று அவரிடத்திலே வரும் பொழுது we discover that we have just opened the door. இப்பொழுதுதான் கதவை திறந்தது போலவே உணர்கிறோம். We are just stepping inside. இப்பொழுதுதான் கதவுக்குள்ளே வாசலுக்குள்ளே காலை வைப்பது போலவே ஒரு உணர்வு. So many wonderful treasures hidden in this holy book. அவ்வளவு அற்புதமான புதையல்களை பொக்கிஷங்களை ஆண்டவர் இங்கு ஒளித்து வைத்திருக்கிறார். That as you go on serving God, நீங்கள் தேவனை சேவித்துக் கொண்டே இருக்கிற நேரம் you will experience that this wonderful book is full of riches. இந்த வேதம் எத்தனை ஐஸ்வர்யங்களான காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்று போக போக நாம் கற்றுக்கொள்வோம். And the more hunger you have for the word of God, இன்னும் பசியோடு கூட அந்த வேதத்தை the more God will open it up to you. நம்முடைய பசிக்கு ஏற்றாற் போல தேவன் நம்மை திருப்தியாக்கும்படி மதங்களை திறப்பார். I encourage you to be like Samuel. சாமுவேலை போல நீங்கள் இருக்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். He grew up in the temple. ஆலயத்திலே வளர்ந்து கொண்டிருந்த சின்ன சாமுவேல். And as he grew up, God began to speak to his heart. அவன் வளர்ந்து வளர வளர ஆண்டவர் அவன் இருதயத்தோடு கூட பேச ஆரம்பித்தார். Because he had an open ear, அவன் செவிகள் தேவனுடைய சத்தத்துக்கு திறந்தபடிதான் an obedient heart, ஒரு கீழ்ப்படிகிற இருதயத்தோடு சாமுவேல் இருந்தபோது God started to reveal his words to Samuel. தன்னுடைய வார்த்தையை சாமுவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். And he became a great blessing to his nation. தன்னுடைய தேசத்துக்கு அவன் மகாபெரிய ஆசீர்வாதமாக So மாறினார். if you stay in the temple, ஆகவே தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் தரித்திருந்தால், in the presence of God, தேவ பிரசன்னத்திலே நிலைத்திருந்தால், and listen to his voice, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், I'm sure he is going to open up his treasures to you. நிச்சயமாக தேவன் புதையல்களை உங்களுக்கு திறப்பார் என்பதில் சந்தேகம் So இல்லை. even you can become a blessing to your nation. ஆகவே உங்கள் தேசத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். Your life, your ministry, உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஊழியத்தை கொண்டு whatever God called you to do, தேவன் எதை செய்யும்படி உங்களை அழைத்தாரோ can become a great blessing அது ஆசீர்வாதமாக மாறும். and have influence on other people's hearts. நிச்சயமாக அடுத்தவர்கள் உள்ளத்தை தொடுகிற அளவுக்கு நீங்கள் பாதிக்கிறவர்களாய் So இருப்பீர்கள். I wish you the best in the future. ஆகவே உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம், பாக்கியமான எதிர்காலத்தை உங்களுக்கு நான் And வாழ்த்துகிறேன். pray that God will pour out His wisdom, His anointing, and His glory upon your life. தேவன் தம்முடைய ஞானத்தை, அபிஷேகத்தை, மகிமை உங்கள் மேல் ஊற்றுவாராக என்று ஜெபிக்கிறேன். So that you will grow in grace and knowledge. தேவனுடைய கிருபையிலேயும் அவரை அறிகிற அறிவிலேயும் வளரும்படியாய் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். Knowing not only about the Word of God,
God, தேவனுடைய வார்த்தையை குறித்து அறிவது மட்டுமல்ல, but coming to know God more and more in person. வார்த்தையோடு கூட தேவனையே அறிந்து கொள்ளும்படியான ஒரு கிருபை. Because one thing is to know about God, தேவனை பற்றி அறிவது ஒன்று, another thing is to know God. தேவனை அறிவது மற்றொன்று. And if you have a hunger for both of these sides, இந்த இரண்டு காரியங்களுக்கும் உங்களுக்குள்ளே ஒரு பசி இருக்கும். you'll experience that God will speak to you. நிச்சயமாக உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். And He will use you. உங்களை அவருக்காக பயன்படுத்துவார். So I want to bless you. ஆகவே இந்த காலையில் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். In the wonderful name of Jesus. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். May God grant you wisdom. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தந்தருளுவாராக. May God fill you with His Holy Spirit. பரிசுத்த ஆவியின் நிறைவிலே நடத்துவாராக. And may He anoint you in a mighty way to serve Him. அவரை சேவிக்கும்படியான மகிமையான அபிஷேகத்தை வழங்க பண்ணுவார். That I ask in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். Thank you, Pastor Alan. அவர் சொன்ன வார்த்தை மறந்துவிட வேண்டாம். It is one thing to know the Lord, it is another thing to know the word of the Lord. தேவனுடைய வார்த்தையை அறிவதை விட அந்த வார்த்தைக்கு உரியவரை அறிந்து கொள்வது ஆசீர்வாதம். இன்னைக்கு எல்லாருக்கும் வசனம் தெரியும், அந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் தெரியாது. மார்த்தாளுக்கு வேதம் தெரியும், மரியாளுக்கு வேதத்தின் ஆண்டவர் தெரியும். மார்த்தாள் சொன்னாள், லாசர் மரித்த போது உயிர்த்தெழுதல் நாளிலே அவனும் எழுந்திருப்பான் அப்படின்னு சொன்னார். அப்போ அவளுக்கு என்ன தெரியுமா? She know about the resurrection. அவளுக்கு வேதம் தெரியும், ஆனால் மரியாளுக்கு வேதத்தின் ஆண்டவர் தெரியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வேதம் தெரியுது, ஆனால் வேதத்தின் ஆண்டவர் தான் தெரியல. ஸோ இன்றைக்கு மாணவர்களுக்கு ஒரே வசனத்தை நான் சொல்லி தொடர்ந்து நான் மற்ற காரியங்களுக்கு கடந்து போக முடிய விரும்புகிறேன். I would like to draw your attention Acts, the book of Acts chapter 13 verse 2, the middle part of verse 2. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய 3வது வரி. பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியம், the ministry that I have called you. நான் அழைத்த ஊழியம். இந்த மாலை வேளையில அன்பான இந்த நாளிலே இந்த பட்டம் பெற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அழைத்த ஊழியம். I am the one who called you. It is not an organization. யாரோ ஒருத்தவங்களை அழைக்கல, கர்த்தர் அழைத்தார். சாட்சி சொன்ன ஒரு சகோதரன் சொன்னார், அதாவது படிப்பு தெரியல, படிக்கலாம் எனக்கு தெரியல. படிப்புனால் அல்ல, உலகம் திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவனுக்கு திறமைகளை கொடுக்கிறார். When God calls you, He equips you. அந்த வசனம் சொல்லுது, நான் அழைத்த ஊழியம். அப்போ உங்களை ஆண்டவர் தான் அந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். நீங்க ஏன் படிச்சீங்க எனக்கு தெரியல. I don't know what purpose you just joined this Bible school, but one thing, you have a call of God in your life. தேவனுடைய அழைப்பு உங்க வாழ்க்கையில் இருந்தனால தான் இதனால படிக்க முடிஞ்சிச்சு. ஒரு 5 குறிப்புகளை சொல்லுகிறேன். நம்பர் 1, it's a personal calling. தேவன் உங்களை பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார். எரேமியா 1:5 எழுதியிருக்கிறது, I have known you in your mother's womb. I have ordained you போட்டிருக்குது. எரேமியா 1:5 I have ordained. அப்போ ordain என்ற வார்த்தைக்கு அர்த்தம், ordination வார்த்தை பைபிள்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. The word ordination is first referred in the book of Jeremiah chapter 1 verse 5. அப்படின்னா ஆண்டவர் தான் அந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். It is a personal calling. ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட ரீதியில பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார். Number 2, it is a precious calling. Personal calling எப்படி சொல்றது தெரியுமா? 2ஆம் வசனத்துல பர்னபாவையும் சவுலையும் பெயரை சொல்லி அழைத்தார். அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கணும். ஜெயக்குமார், சாட்சிய சகோதரன், புரியுதுங்களா? ஜேம்ஸ், whoever you are, it's a personal calling. ஆண்டவருடைய பெயரை சொல்லி இவங்க உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில், எங்களை சேர்த்து தான். பட் the Lord has called us. அதான் விஷயம். It's a personal. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. There are so many geniuses in the world, but the Lord called us by name. இரண்டாவது, precious calling. விலையேற பெற்ற அழைப்பு. கொஞ்ச
கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்மளை விட திறமையானவங்களும் உலகத்தில் இருக்கிறாங்க, ஜீனியஸ் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கர்த்தர் விட்டு உங்களை என்னையும் தெரிந்து கொண்டாரே, இது விளையாட பெற்ற அழைப்பு. ஏன் சொல்றது தெரியுமா? அந்த 13ஆம் அதிகாரத்துல அந்த முதல் வசனத்துல போட்டிருக்குது, அந்த சபையில ஒரு காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இருந்தான். என்னங்க? காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இருந்தான். பொதுவாகவே நம்ம சபையில கொஞ்சம் வசதியானது இருந்தா அவங்க ஊழியத்துக்கு ஏற்படுத்துவோம். ஏன்னா அவங்க மாரல் சப்போர்ட் பண்ணுவாங்க. படிச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். அது இயல்பு, எல்லாருமே எவரை பாஸ்டர். ஆனா இங்கே அரண்மனையில வளர்ந்த ஏரோது இருந்தான். ஆனால் சாதாரண ஒரு பர்னபாவை கர்த்தர் அழைத்தார். தட் மீன்ஸ் ஏரோது கூட வளர்க்கப்பட்ட அரண்மனையில வளர்ந்தவனுக்கு இல்லாத ஒரு அழைப்பு சாதாரண ஒரு கடைநிலை மனிதனுக்கு வந்துச்சு. இருக்கிற தம்பிங்கெல்லாம் பார்க்கணும். இந்த உலகத்துல எவ்வளவு பேருக்கு இந்த அழைப்பு வரல, ஆனா உங்களுக்கு எனக்கு இந்த அழைப்பு வந்தது. இஸ் a precious calling. இது விலையேற பெற்ற அழைப்பு. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், அந்த அழைப்பு உங்களை மேன்மைப்படுத்தும். அந்த அழைப்பு உங்களை மேன்மைப்படுத்தும். இங்க இருக்கிறவங்க கேட்டு பாருங்க, இஸ் a promoted calling. வசனம் சொல்லுகிறேன், 7ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, அந்த தேசத்தின் அதிபதி பவுலை தேடி வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, verse 7, it says that the governor of the city, he wants to know, listen from Paul. தேவ வசனத்தை கேட்க அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, யாரை தேடி போறோம்? நம்ம அரசியல்வாதி தேடி போறோம், பணக்காரனை தேடி போறோம். இங்க அரசியல்வாதி ஆன்மீகவாதி தேடி வருகிறான். என்னங்க? அரசியல்வாதி வசனம் சொல்றது 7ஆம் வசனம், அவரிடத்துல தேவசனத்தை கேட்க அவன் யாரை தேடி வருது? தம்பிங்கெல்லாம் சொல்றேன், நீங்க மட்டும் கர்த்தருடைய சித்தத்துல when you value your calling, உங்க அழைப்பை நீங்க மேன்மைப்படுத்துனீங்கன்னா அந்த அழைப்பு உங்களை மேன்மைப்படுத்தும். பவுல் தேவசனத்தை கேட்காம யாரிடத்திலும் யார்கிட்ட கேட்கிறது? ஒரு பரமாவிடத்திலும் பவுலிடத்திலும் வசனத்தை தமிழ்ல போட்டிருக்குது. அவன் யார் தெரியுமா? அந்த யார் தெரியுமா? அந்த தேசத்தின் அதிபதி. 7ஆம் வசனத்தில் இருக்கிற 3வது வரி ஆங்கில வேதாகமத்துல the governor of the city போட்டிருக்குது. இன்னொருத்துல the vice chancellor அவன் போட்டிருக்குது. ஒரு பெரிய வைஸ் சான்சலர், ஒரு பெரிய கவர்னர் யாரை தேடி வர? ஒரு சாதாரண கடைநிலை மனிதனை தேடி. நம்பர் 4, it is a powerful calling. 9ஆம் வசனத்துல இது பரிசுத்த ஆவியானவருடைய அழைப்பு. 9ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, ஒருத்தர் சொன்னாரு பேய வரக்கூடாது, பிசாசே வரக்கூடாதுன்னு. பவுல் அழைக்கப்பட்ட அடுத்த நாளே பேய் வந்துச்சு. என்னங்க? பவுல் ஊழியத்துக்கு வந்து அடுத்த நாளே பேய் வந்துச்சு போடுறது. எங்க பேய் வந்து தெரியுமா? எங்க பேய் வந்தது? 10ஆம் வசனம். எல்லா கவடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, எஸ், பிசாசின் மகனே, எஸ், நீதிக்கெல்லாம் பகைஞனே, எஸ், கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? ஆமென். சோ ஊழியம் என்பது ஒரு போராட்டம் தான். என்னங்க? ஊழியம் என்பது ஒரு போராட்டம். ஆனா இந்த போராட்டத்துல இதனோட வல்லமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. இட்ஸ் அவைலபிள். அந்த பிரதர் சொல்றாரு, இப்ப எப்படி சொல்றாருன்னு தெரியல, அழைக்கப்பட்ட அடுத்த நாளைக்கு ஒரு என்ன வந்துச்சு? அவர்கிட்ட பேய் வந்தது. ஆனா ஒண்ணு, பேய் வந்தது பிசாசு வந்தது முக்கியம் இல்லை, இதனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைந்து இருக்கிறது. இட்ஸ் a powerful calling. அடுத்தபடியாக சொல்றேன், இட்ஸ் a protected calling. இது உங்களை பாதுகாக்கும் அழைப்பு. ஃபர்ஸ்ட் பாருங்க, அவன் என்ன ஆனான் தெரியுமா? என்ன ஆனான்? 11ஆம் வசனத்துல சூரியனை காணாமல் குருடனாய் இருந்தான். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இருளும் அவன் மேல் வந்தது, அவன் தடுமாறினான், கைலாக கொடுக்கிறவளை தேடினான். நிறைய குடும்பங்களை தடுமாற பண்ணினவன் இப்ப அவன் தடுமாடுகிறான். அவர் மாய வித்தக்காரன். He's a magician. He spoiled many families. He makes many to stumble. But now that man is totally blind and he is totally stumbled. தமிழ் அழகா சொல்லிருக்குது, தடுமாறினா. என்னங்க? என்னங்க? யாரை தேடினா? யாரை தேடினா? யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு தேடினா. தம்பி, பாருங்க பிள்ளைகளை பாருங்க,
உலகம் அதாவது யார வேணா அவன் தடுமாறி பண்ணிருக்கலாம். உங்ககிட்ட ஒருத்தன் வந்தானா அவன் தடுமாறுவான். உங்களுக்கு நம்ம கிட்ட மோதிரவன் என்ன ஆயிடுவான்? அப்படியா? அவன் வாழ்க்கை அமாவாசை அப்படிதான் போட்டுருது. புத்தகம் படிச்சு பாருங்க. என்னது? 11ஆம் வசனத்துடைய 3வது வரி. சூரியனை காணாமல் என்ன புரிதுங்களா? இந்த அழைப்பு உங்களை பாதுகாக்கும். wherever you go. நான் சாட்சியா சொல்ல முடியும். கடந்த ஒரு மாசத்துல மட்டும் 63,000 கிலோமீட்டர் ஆகாய விமானங்களில் நான் பிரயாணம் பண்ணினேன். எனக்கு தெரியாத ஊர், தெரியாத மக்கள், தெரியாத மொழி. எனக்கு ஒரு மொழியும் தெரியாது, ஒரு பாஷை கூட தெரியாது. நான் போனேன் இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் தவிர ஒரு பாஷை தெரியாது. மொழி தெரியாத பல தேசங்களுக்கு பிரயாணம் இருக்கிறேன். ஒரே இடம் தான். என்ன தெரியுமா? தேவனுடைய பாதுகாப்பு. கடந்த முறை நான் பிரேசில் போகும்போது ஒரு பட்ட பகல்ல 1 மணிக்கு ஒரு இடத்துல நின்று வழி கேட்கிறேன். ஒரு 4 சின்ன பசங்க, எல்லாமே 14-16 வயசு பசங்க. ஒருத்தர் கண்ணை இங்க வச்சான், ஒருத்தர் கண்ணை இங்க வச்சான். பட்ட பகல்ல மத்தியானம் 1 மணிக்கு பிரேசில் தேசத்துல எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டான். ஆனா அப்படின்னு எதுவுமே மதிப்பில்லாத ஒண்ணுதான். ஆனா அந்த இடத்துல கூட தேவனுடைய பாதுகாப்பு இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் நான் என்ன சொல்ல போறேன்னா, அழைப்பு உங்களை பாதுகாக்கும். ஆமீன் சொல்றீங்களா? Finally, I want to say, not only is a protected calling, it is a, அந்த கடைசி வசனம் சொல்லுகிறது, is a promoting calling. அது சொன்ன popularity உங்களை எல்லா இடத்திலும் பிரசித்தப்படுத்தும். படிச்சு பாருங்க, எல்லா இடத்திலும் பிரசித்தப்படுத்தும். 49ஆம் வசனம். 49ஆம் வசனம். கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. அதாவது is a popularity. நான் யோசிச்சு பாருங்க, 4 சுவருக்குள்ள இருந்தவங்க இங்க வந்துட்டாங்க. இப்போ ஹலோ, 4 சுவருக்குள்ள இருந்தவங்க இங்க வந்துட்டாங்க. இப்போ தேசமெங்கும். தம்பி புரியுதா உங்களுக்கு? 4 சுவருக்குள்ள வாழற உங்களை பல தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு போக முடியும். வசனம் படிச்சீங்களா? தேசம் எங்கும். வசனம் மட்டும் போல, வசனத்தை பிரசித்தப்படுத்தின அந்த மனுஷன் போல. இங்க இருக்க போல பல இடங்களுக்கு போனவங்க தான். வசதிக்கு அவர்கள்லாம் அவருடைய, நீங்க இலங்கை போனீங்கன்னா 76 அவர் தான் பேசிட்டு இருப்பார் அந்த சேனல்ல. சோ 6வது குறிப்பு இஸ் a popularity. என்னங்க? உங்களை அந்த அழைப்பு உங்களை பிரசித்தப்படுத்தும். நீங்க ஃபாதர் பெர்மான்ஸ் அவர்கள் உலக எல்லா நாடுகளில அவர் பாட்டை பாடுறாங்க. ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்க நாடுகளில், உங்களுக்கு இங்கிலாந்து தேசத்தில் அவருடைய பாட்டு பாடுறாங்க. ஒரு தினகரன், ஒரு பெனி, ஒரு பிள்ளைகரகன், 4 சுவருக்குள்ள வாழ்ந்தவங்க, ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவங்க இன்றைக்கு உலகத்தால் அறியப்பட்டிருக்கிறார்கள். ஆமீன் சொல்வீங்களா? இட்ஸ் a popularity. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தெரியுமா? ஆண்டவர் அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போது. இந்த நாளில நீங்க படிக்கிறவங்களா இருக்கலாம், ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், பட் God has called you. புரியுதா உங்களுக்கு? நான் ஒவ்வொரு நாள் சொல்லுவேன், we are called by grace, not by race. ஜாதி, இனம், படிப்பு, அந்தஸ்து இதை வச்சு கர்த்தர் அழைக்கல. அவருடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் அழைத்தார். சோ நான் என்ன சொல்ல போறேன், அழைப்பை உறுதியாக கெட்டியா பிடிச்சிங்க. அழைப்பு உங்களை மேம்படுத்தும். இட்ஸ் a holy calling, it's a high calling, it's a heavenly calling. இது பரலோக அழைப்பு, இது பரிசுத்த அழைப்பு, இது உன்னதமான அழைப்பு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுறேன், நீங்க என்ன தொழில் பண்ணாலும் இந்த தொழிலோடு கூட ஊழியம் பண்ணுங்க. வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போது பட்டம் பெற போவதான மாணவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை ஊழியத்துக்கு என்று ஏற்படுத்தும்படியாக கமெண்டேஷன் பண்ணும்படியாக இன்ட்ரடியூஸும் கமெண்டேஷன் பண்ணும்படியாக ரெவரண்ட் சாம்சன் அவர்களை வரும்படியாக நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான திறந்த வாசல் திருச்சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் ஸ்டீபன் தேவகுமார் அவர்களுடைய முயற்சியினாலே இந்த வேதாகம கல்லூரி கடந்த வருஷத்தில் தொடங்கப்பட்டு
அநேக தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் எல்லாவற்றுக்கும் நடுவிலே பல பேராசிரியர்களுடைய ஒத்துழைப்போடு கூட இன்றைக்கு இந்த கல்வி ஆண்டை முடித்து இன்றைக்கு பட்டமளிப்பு விழாவுக்குள்ளே கடந்து வரும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். பாஸ்டர் செட்ரிக் பெனோ அவர்கள் சொன்னது போல போன வாரத்தில் சனிக்கிழமை அன்று நாங்கள் இருவருமாக மற்றும் ஏறக்குறைய ஒரு 110 பேர்களோடு கூட இன்றைக்கு பட்டம் பெற்று கொண்டிருக்கிற இந்த மாணவியர்களுடைய வரிசையிலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருந்தோம். தாம்பரமில் டாக்டர் ஜான் வில்லியம்ஸ் அவர்களால் நடத்தப்படுகிற IICM என்கின்ற அந்த ஸ்தாபனத்தில் அவர்கள் பாஸ்டர் செட்ரிக் பெனோ அவர்கள் PhD பட்டம் பெறவும் நாங்கள் இருவருமாக பல ஆண்டுகளுக்கு முன்னாலே இதில் சேர்ந்து சமீபத்தில் சனிக்கிழமை அன்றைக்கு நான் MTH பட்டம் பெறவும் பாஸ்டர் செட்ரிக் பெனோ அவர்கள் PhD பட்டம் பெறவும் கர்த்தர் கிருபை செய்தார். சொல்லப்போனால் அவர்கள் சொன்னது போல எங்களுக்கு எந்த விதமான பாடங்களோ வகுப்புகளோ கிடையாது. எல்லா நோட்ஸும் எங்கள் கையிலே கொடுத்து நாங்களே படித்து நாங்களே எக்ஸாம்ஸை எழுதி நாங்களே தீசிஸை தந்து இப்படியெல்லாம் அதில் அந்த பட்டத்தை பெற வேண்டியதாக இருந்தது. ஆனால் உங்களுக்கோ நீங்கள் இருக்கும் இடங்களுக்கு நாங்கள் வந்து அதே போல மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் சென்று இப்படியாக வேதத்தை போதித்து அவர்களுக்கு வேதத்தின் காரியங்களை சொல்லித்தந்து இன்றைக்கு அவர்களை இந்த ஊழியத்தின் பாதையிலையும் வேதாகம கல்லூரியினுடைய அந்த கல்வி படிப்பிலையும் தேர்ச்சி பெறும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். மட்டுமல்லாமல் இது முதலாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன், முதலாவது பட்டமளிப்பு விழா என்று சொல்லப்பட்டாலும் கூட பல வருஷங்களுக்கு முன்னாலே இதே திறந்த வாசல் ஸ்தாபனத்தின் மூலமாக பழைய விலாசத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது முழு நேர வேதாகம கல்லூரி தொடங்கப்பட்டு சில மாணவர்கள் அதிலே சேர்ந்து அது வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டு சென்னையில இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர் சாம் ஜபத்துரை அவர்கள் மூலமாக அந்த முதலாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. ஆக அந்த வரிசையிலே பார்க்கும் பொழுது இது இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருப்பது இரண்டாவது பட்டமளிப்பு விழா. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பு மறுபடியும் இந்த வேதாகம கல்லூரி செயல்பட தொடங்கி இருக்கிறபடியினாலே இது முதலாவது பட்டமளிப்பு விழா என்று சொல்லப்பட்டாலும் கூட வரிசையிலே பார்க்கும் பொழுது இது செகண்ட் கிராஜுவேஷனாக காணப்படுகிறது. ஸோ அதற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலே கூட இந்த இடத்துல உங்களுடைய பணிகள், குடும்பம், உங்களுக்கு இருக்கிற பொறுப்புகள் இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுக்கி கர்த்தருக்கென்று இந்த நேரத்தை நீங்கள் செலவு பண்ணினதற்காக நான் உங்களுக்கு மிகுந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். அதே போல மகாபலிபுரத்தில் ஏறக்குறைய 6 அல்லது 7 பேர்கள் அங்கே படித்து இன்றைக்கு பட்டம் பெறுகிறார்கள். அவர்களில் அநேகர் திருமணமானவர்கள், ஒருவர் ஸ்கிரிப்சர் யூனியனில் பணிபுரிகிறவர், ஒருவர் சதன் ரயில்வேயிலே பணிபுரிகிறவர், ஒரு 2 பேர்கள் ஏற்கனவே ஊழியத்தில் திருச்சபையினுடைய போதகர்களாக இருக்கிறவர்கள். ஆக இப்படி அவர்களுக்கு நானும் பாஸ்டர் சாம் பீட்டர் அவர்களும் வாரந்தோறும் வியாழக்கிழமையிலே இங்கிருந்து மாமல்லபுரம் சென்று அவர்களுக்கு இந்த கிளாஸ், இந்த வகுப்புகளை எல்லாம் நடத்தி நள்ளிரவு 12 மணி 1 மணிக்கு நாங்கள் வீடு திரும்புவது உண்டு. அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாங்கள் அப்படிப்பட்ட முயற்சிகளை எல்லாம் எடுத்து இன்றைக்கு இவர்களை எப்படியாகிலும் வேதத்திலே ஆண்டவரை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும் என்கின்ற அந்த ஆதங்கத்திலே ஆசையிலே நாங்கள் இப்படிப்பட்ட முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அதை கர்த்தர் எங்களுக்கு வெற்றிகரமாக முடித்து தந்திருக்கிறார். இன்னொரு எக்ஸ்டென்ஷன் திருப்போரூர் என்கின்ற அந்த இடத்துல கூட இன்னொரு எக்ஸ்டென்ஷனை நாங்கள் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தோம். சில தவிர்க்க முடியாத காரணங்களாலே அது தடைப்பட்டு போனாலும் கூட மகாபலிபுரத்தில் நாங்கள் ஆரம்பித்த அந்த எக்ஸ்டென்ஷன் வெற்றிகரமாக முடிக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலே பட்டம் பெறப்போகின்ற மாணவியர்களுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்டினா மேரி, டி ஜெனிஃபர், ஏ குமார், கே பிச்சைக்கனி, இ நெகேமியா தேவகுமார், எஸ் பிரபு, எஸ் பெத்தம்மாள் பிரியதர்ஷினி,
கே சாலமோன், பிரான்சிஸ், வி ஜேம்ஸ், எஸ் ஜேம்ஸ், ஏ லூர்துசாமி, எம் பிரதீப், எம் சந்திரன் ஆகிய இவர்கள் யாவரும் இந்த திறந்தவாசல் வேதாகம கல்லூரியில இணைந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், பயிற்சிகள் எல்லாவற்றையும் எடுத்து தேர்வுகளில சிறப்பான முறையில் அவர்கள் பங்கெடுத்து அவர்கள் பங்கெடுக்க வேண்டிய அந்த வகுப்புகளில் எல்லாம் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறபடியினாலே இன்றைக்கு இந்த 14 பேர்களையும் டிப்ளமா இன் தியாலஜி என்கின்ற பட்டத்திற்கு நான் அவர்களை பரிந்துரைக்கிறேன். இந்த இவர்களுக்கு கொடுக்கப்பட போகிற சர்டிபிகேட்டில் இருக்கின்ற காரியங்களை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். ஓப்பன் டோர் பைபிள் காலேஜ், ஓப்பன் டோர் மினிஸ்ட்ரீஸ், ரிஜிஸ்டர் நம்பர் 65 பரமானந்தா ஸ்ட்ரீட், 7 Wells, Chennai 1, India. Diploma in Theology. This is to certify that so and so has successfully completed the 1-year course of studies, practical training and examinations in the year 2012-2013 and is being awarded Diploma in Theology on the recommendation of the governing board of Open Door Bible College of Open Door Ministries, Chennai, India. Chief guest Reverend Alan Anson. Director Reverend Dr. B. Stephen Devakumar. Principal Reverend K. Sampson. Professors Reverend J. Suratana, Reverend Dr. A. M. Cedric Beno, Reverend Sam S. Peter, Reverend Elia Yesudas. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போது பட்டமளிக்கும் நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். பிற மாணவர்கள், முதலாவதாக கிறிஸ்டினா மேரி. அடுத்து வி. ஜேம்ஸ்
இப்போது இந்த மாணவர்களுக்குள்ளே சிறப்பாக இந்த பயிற்சியை கடந்து வந்தவர்களுக்காக சிறப்பு பரிசுகள் உண்டு. பெயர்கள் வாசிக்கப்படும் போது நீங்கள் வந்தது போல இடதுகை பக்கமாக வந்து உங்கள் பரிசுகளை பெற்றுத் தரும்படியாக வந்திருக்கிறவர்கள் அவர்களை வாழ்த்தும் வண்ணமாக கரங்களை தட்டி நாம் அவர்களை பாராட்டுவோம். சில பெயர்கள் வாசிக்க கேட்டோம். அகாடமிக்கு அதில் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் முதல் பரிசு ஜெனிஃபர், ஜெனிஃபர். இரண்டாவது மதிப்பெண்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர் கனி. மூன்றாவது அதிகமான மதிப்பெண்களை பெற்றவர் நெகேமியா தேவகுமார். ஃபுல் அட்டெண்டன்ஸ் எடுத்தவர்கள் ஜெனிஃபர் அண்ட் பிரியதர்ஷினி. இப்போது இந்த மாணவர்களுக்கு பாடங்களை எடுத்த ஆசிரியர்களுக்கு அவர்களை பாராட்டும் வண்ணமாக பரிசுகள் கொடுக்கப்படும். உள்ள பெயர்கள் வாசிக்கப்படும் போது கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். இப்போது பெயர்கள் வாசிக்கும். அவர்கள் சென்ட்ரிக் வேணும் அவர்கள். ஜெயசுரத்னம் அவர்கள். அவர்கள் சாம் விக்டர் அவர்களுக்கு. எலியா யேசுதாஸ் அவர்களுக்கு. சாம்சன் MTH அவர்கள். டாக்டர் ஸ்டீபன் தேவகுமார் அவர்கள். நல்ல கரங்களை தட்டுவோம். Founder, President and Lecturer. Now I call upon the students to come and stand before us so that we will pray for the going out students. And Reverend B. Stephen Devkumar will lead us in prayer. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். எவரி பாஸ்டர்ஸ் ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தூதர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை உங்களுடைய தாசர்களாக எங்களுக்கு கொடுத்தேன். பரமழைப்புக்கு பங்குள்ளவராய் எங்களை மாற்றியிருக்கிறீர் ஆண்டவரே. தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்ட இவர்களை இன்றைக்கு நீர் வேறு பிரித்திருக்கிறீர். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக இதையாகிலும் செய்ய நீர் அழைத்த ஊழியத்தில் உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரை கனம் பண்ண உமக்கென்று வாழ அவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தங்கள் தீர்மானங்கள் தொடர்ந்து நிறைவேற எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இவருடைய ஆண்டவரை வருங்காலத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய ஊழியர்கள் மிக சிறப்பாக அமைய உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக நாளை கற்றுக் கொடுத்த அன்பான தேவ மனிதர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீண்ட தூர பிரயாணங்கள், பலவிதமான அலுவல்கள், பலவிதமான பாடுகள் மத்தியில இவர்களுக்கு வந்து பாடம் சொல்லிக் கொடுத்த இந்த அன்பான தேவ மனிதர்களை ஆசீர்வதியும். Lord, you bless them and make them a blessing to many nations, Lord. அவர்களை பயன்படுத்துவீராக. அந்த தேவ மனிதர்களை இன்னும் அநேக லட்சக்கணக்கான ஊழியர்கள் எழுப்புகிற அப்படிப்பட்டதான ஒரு
இந்த மாணவர்களை ஆசீர்வதியும், இந்த ஊழியர்களை ஆசீர்வதியும், உடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.